எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நடிகர், திரைப்பட இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் திரு காரப்பாக்கம் கணபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இசையமைப்பாளர் திரு தேவா அவர்களையும், ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் தலைவர் திரு என்றி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று medracityproperties.com-இன் 17வது ஆண்டு துவக்க விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். medracityproperties.com 2009 துவங்கி 200க்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை ஏற்படுத்தி 5000த்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை, அவர்களுக்கு உண்டான வீட்டுமனை மற்றும் தனி வீடுகளை சேவை புரிந்து சென்னையில் சொல்லத்தக்க அளவில் medracityproperties.com கடந்த 17 வருடங்களாக திறன்பட செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த தருணத்தில் என்னுடைய டீம்மேட்ஸ், இளம் சிங்கங்கள், சேல்ஸ் டீம் அவர்களுக்கும் எங்கள் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் நாங்கள் துவங்கினோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து 5000க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை எங்கள் நிறுவனத்தில் பெற்ற வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். சாதனைகள் என்பது உருவாகுவதில்லை, உருவாக்கப்படுகிறது. கடின உழைப்பு, செயல் திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற ஒரு விஷயங்களை அடைய முடியும். அந்த வகையில் medracityproperties.com என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமாக மெட்ராஸ் சினி புரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உங்கள் ஆசீர்வாதத்தோடு துவங்கப்படுகிறது. இந்த நிறுவனம் துவங்கப்படும் போது ஒரு சமுதாய கண்ணோட்டம் எனக்கு தென்பட்டு, அந்த சமுதாய கண்ணோட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமும் துவங்கி சிறு வயதிலிருந்து கல்வி மற்றும் பல்வேறு பொருளாதாரம், ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால தமிழக இளைஞர்கள் கல்வி, பொருளாதாரம், ஆரோக்கியத்தில் தி பெஸ்ட்டாக வரணும், வெற்றியாளர்களாக வரணும், சாதனையாளர்களாக வரணும் அப்படின்ற நோக்கத்தோட முன்னேறு தமிழா என்ற கான்செப்டை உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு நாங்கள் துவங்குகிறோம். அந்த முன்னேறு தமிழா என்ன அதை பற்றி ஒரு ஸ்மால் ஏவி இருக்குது. ஐ ரெக்வெஸ்ட் இந்த ஒரு கான்செப்ட் அரைவ் பண்ணும்போது இதுக்கு ஒரு வடிவம் ஏற்படணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, பேசணும் மட்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதில்லை. அதில் சினிமா கலந்த ஒரு விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதை பற்றி ஒரு சிந்திக்கும் போது ஒரு பாடல் வரிகள் வந்தது. சரி, இந்த பாடலை நல்ல முறையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட பேசி ஒரு நல்ல ஒரு பாடலை வடிவமைச்சிருக்கோம். இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய அளவில் இருக்குன்ட்டு அந்த நம்பிக்கையில் அந்த சாங்கை உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறோம். தேங்க்யூ. அதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு பயணம், பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதை எடுப்பாங்க இந்த சோசியல் காஸ்க்காக.